வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னொரு வீடியோவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேங்கன்னா, கத்தாரில் உள்ள இப்போது நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடம் தான் இந்த ஜவான் ஐலாண்ட், தோஹா, கத்தாரில். பேர்ல் ஐலாண்ட் பக்கத்தில் ஒரு புதுசாக இப்போ திறந்திருக்கு மக்களோட வருகைக்காக. அந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அப்போ உள்ளே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதை. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜவான் ஐலாண்ட் கிறிஸ்டல் ஓக்குங்கிற ஏரியா தோஹா, கத்தாரில் பேர்ல் கத்தார் ஐலாண்ட் அதுக்கு பக்கத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்க இடம் தான் இந்த இடம். இதில் ரெசிடென்சியல் ஏரியா மற்றும் பிஸ்னஸ் சம்மந்தமான ஏரியாஸ் நிறையா இதில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வந்து கத்தாரில் உள்ள ஃபேமஸ் யூடிசிங்கிற கம்பெனி தான் இந்த நிர்மாண பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த கிறிஸ்டல் ஒர்க் வந்து இப்போ ரொம்பவே ஃபேமஸ். இதில் நிறைய கிறிஸ்டல் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லைட் பண்ணி இந்த இடத்த ஒரு அட்ராக்ஷனாக நிறையா இப்போ மக்கள் பார்வைக்காக திறந்து விடப்பட்டிருக்க இடம் தான் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் இப்போ வர்ற டைம்னால் நிறையா கிறிஸ்மஸை ஒட்டி அதோட வைப்பில் நிறையா கிறிஸ்டல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதையும் காணக்கூடியதாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜவான் ஐலாண்ட் கிறிஸ்டல் ஒர்க் உள்ளே வந்தால் பார்க்குற முதல் கிறிஸ்டல் காட்சி இந்த கண்ணாடி பெட்டிகளுக்குள்ளே நிறைய கிறிஸ்டலை வச்சு நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதில் உள்ளே பார்த்தோம்னா இப்போ கிறிஸ்மஸ் வருது, டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. அதை வரவேற்கும் விதமாக நிறைய கிறிஸ்மஸ் தீமில் தான் நிறைய அந்த பாக்ஸுகளுக்குள்ளே கிறிஸ்டலால் நிறைய டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய. அது கடந்து உள்ளே போனோம்னா நிறைய கடல் சம்பந்தமான உயிரினங்களோட மீன், ஆமை, இந்த மாதிரி நிறையா அது சம்பந்தமான இதுகள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை. இந்த லைட்டுகளெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருது. சரியாக அந்த தேன் கட்டுள்ள தேன் எடுக்கிற மட்டை மாதிரி இருக்குது. தேன் சேர்ந்து அது மாதிரியே இருக்குது. இதை பார்த்தா அதை பார்த்து தான் வடிவமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலை. இது மரங்களில் போய் தேன் அட்டை மாதிரி அந்த லைட்டை செட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலால் இது யூடிசி தான் இந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. யூடிசி கத்தாரில் கட்டுமான பணிகளில் ஃபேமஸான உள்ள ஒரு கட்டுமான கம்பெனி. அவங்களோட இதில் வடிவமைச்ச பில்டிங்களோட இதுகளை தான் இங்கே கிறிஸ்டலில் உள்ளே வச்சுருக்காங்க. அதான் பார்க்குறீங்க. சுற்றி இருக்கிறதுக்காக மக்கள் வந்து இருக்கிறதுக்காக எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே நிறைய செடிகளெல்லாம் நட்டு நல்லா அழகாக இந்த இடத்த வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழை மரங்கள் இதெல்லாம் வச்சுருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. ஜவான் ஐலாண்டுக்கு வர்றதாக இருந்தால் நம்ம எந்த டிக்கெட்டோ எதோ எடுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வெஹிக்கலோ இல்லாட்டி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான மெட்ரோலையும் நம்ம வர முடியும். மெட்ரோவில் வந்து லெஃப்டாஃபியான்னு ஸ்டேஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம மெட்ரோ பஸ்ஸு வரலாம். இல்லை அங்கே
QR கோடை போட்டு உள்ளே வந்து வர முடியும். ரொம்பவே நல்ல சூப்பராக இந்த வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு கப்பலில் உள்ள யாரும் வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக வந்து ஒரு தடவை பார்வை நல்லா அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்டல் ஓக்கு ஜவான் ஐலண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். வீடியோ சின்ன வீடியோவாக தான் இருக்கும். இன்னொரு வீடியோவும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இன்னொரு வீடியோ பாருங்கள். பாய்.